ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். உங்களுக்கு தேவையான டிப்ளோமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் தி வினர் சீசன் 4 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் மாத்தளையை சேர்ந்த ஆயிஷா ரானா. அஸ்ஸலாமு அலைக்கும். மாத்தளையிலேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி மூலம் எங்களோட இஸ்லாமிய அறிவை விருத்தி செய்ய முடியும். சரி, ஆயிஷா ரானா எப்படி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு. டாடெல் எல்லா விதமான கையடக்க தொலைபேசிகளின் உதிரி பாகங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் டாடெல். இலக்கம் 159/3 கிரீன் ஆர்கேட், பிரதான வீதி, கொழும்பு 11. தொலைபேசி இலக்கம் 01123333642 01124515116. வெல்கம் பேக் டு தி ஷோ தி வினர். திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் ஆயிஷா ரானா இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் ஆயிஷா ரானா. நான் மாத்தளையிலேருந்து வரேன். கிரேட் 10 படிக்கிறேன். ஆமினா கேர்ள்ஸ் நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறேன். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கால் அ ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் இடத்தில் ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான விடைகளை அகற்றி 2 விடைகளை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஹெல்ப் செய்யும். இதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரெடியாக இருக்கிறீங்க? உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என வானவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து கூறுவார்? A. நபிமார்களை, B. அவுலியாக்களை, C. சொர்க்கவாசிகளை, D. நரகவாசிகளை. நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என வானவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து கூறுவார்? சி சொர்க்கவாசிகள். சி சொர்க்கவாசிகளை. லொக் செய்யலாமா? கன்ஃபார்ம்டாக லொக் செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு 2 லைஃப் ஆப்ஷன் இது என்ன யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சி சொர்க்கவாசிகள். கன்ஃபார்மா? லைஃப் லைன் போக தேவையில்லையா? முதல் கேள்வி. சொர்க்கவாசிகள் தானே இங்கேயே இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். சொர்க்கத்திலே இருப்பாங்க அப்படின்ட்டு. வானவர் மாலிக் சொர்க்கவாசிகள் பார்த்து கூறுவார்கள் சொல்லி சொல்கிறீங்க. கன்ஃபார்மாக லொக் செய்யலாமா? இல்லாட்டி லைஃப் லைன் போடுங்களா? தேவைப்பட்டால் உங்களுக்கு லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 50-50யும் கால் அ ஃப்ரெண்டும் கையில் இருக்குது. 50-50 எடுப்போமா? லைஃப் லைன் எடுப்போமா? 50-50 எடுத்தால் 2 தவறான பதில் இல்லாமல் போயிட்டு 4ல் 2 பதில் தான் ஈக்கும். 50-50 எடுத்தால் கால் அ ஃப்ரெண்ட் எடுக்கலாம். ஏழும் உங்களுக்கு 2ம் எடுக்கணும். 50-50 எடுக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ஆயிஷா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். பி அவுலியாக்களையா? கன்ஃபார்மா? வானவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது யாருக்கு? வானவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சில பேர்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் இங்கே இருப்பீங்க. நரகவாசிகளை. லொக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லொக் தி ஆன்சர் டி நரகவாசிகள். வானவர்கள் யாருன்னு தெரியுமா? மலக்குமார்கள். பேர் குறிப்பிட்ட மலக்குமார்கள் கொஞ்சம் பேரெல்லாம் சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்? வஹி கொண்டு வந்தார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யார்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட பணி என்ன?
மறுமைக்கு பிறகு அல்லாஹ்வை விசுவாசிக்காதவர்கள், இணை வைத்தவர்கள் எங்கே போவாங்க? நரகத்தின் தலைவர் மாலிக். நரகத்தின் காவலர் தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். சரி, உங்களோட ஆன்சர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நரகவாசிகள் தான் சொல்லுவாங்க. சரி, உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நரகவாசிகளை பார்த்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை அல்லாஹ் ரப்பல் திருமறையில் சொல்லி காட்டுறான். நரகத்தின் காவலரான மாலிக் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து நரகவாசிகள் சொல்வார்கள், உங்களுடைய இறைவன் வந்து மாலிக்கே, உங்களுடைய இறைவன் வந்து எங்களை இன்னைக்கு சாவடிச்சிடக்கூடாதா என்று அந்த அளவுக்கு வேதனை எல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிரந்தரமாகவே சொர்க்கத்தில் இருப்பாங்க. நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை விசுவாசித்து அல்லாவை நம்பினவர்களாக இருந்தால் அவர்கள் செய்த பாவத்துக்கேற்ப அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்குறானோ அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதே அல்லாவை விசுவாசிக்காதவர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுது? எந்த ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க் செய்வதை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அந்த தண்டனையை வந்து அவர்களுக்கு தாங்கலாம் போகும். நல்லா திருமறையிலே பல்வேறுபட்ட தண்டனைகளை சொல்கிறான். அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகும்ன்றான்ல. அந்த நரக நெருப்பில் போட்டு எடுக்கிற நேரத்தில் தோள்கள் எல்லாம் கருகும். ஏன்னா இந்த மாதிரி நெருப்பு இல்லை, அது அதிக நெருப்பு. அந்த நெருப்பு வந்து இதை விட பன்மடங்கு கூடுதலான நெருப்பு தான் நரகத்தில் இருக்கும். அந்த தோள்களெல்லாம் கருகும். அந்த தோள்கள் கருகிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் மறுபடியும் புதிய தோலை உண்டாக்குவேன் நல்லா சொல்கிறான். அவர்களுக்கு வேதனை உணர்வதற்காக புதிய தோலை மறுபடியும் அவர்களுக்கு அனுப்பிப்பேன்னு சொல்கிறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டாங்க. நவீனத்தில் சயின்ஸில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய வேதனை உணரக்கூடிய திறன் இருக்குது வந்து நம்முடைய தோலில் தான். தோலில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து பெயின் வர்ற நேரத்தில் இந்த தோலில் தான் அந்த செல்ஸ் இருக்குது. பெயின்கான செல்ஸ் வந்து தோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் யாருக்கு சரி நெருப்பில் பற்றினா அந்த இடம் வந்து அவங்களுக்கு மரத்தமாக இருக்கும், வெளுங்காது. ஏன்னா அந்த பெயின் வந்து அவங்களுக்கு வெளுங்காது, இந்த தோல் வந்து கருகிட்டு. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க வந்து அவங்களுடைய தோல் கருகும் நரகத்தில் போடுற நேரத்தில். ஆனாலும் என்ன செய்வேன், அவங்களுக்கு அந்த வலியை உணர்ந்து கொண்டு வைக்கணும். இல்லாட்டி தோல் கருகினதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அவனுக்கு அது விளப்பம் வைக்காது. மரத்தவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் விளப்பம் வைக்காது. தோல் கருகிற நேரத்தில் புதிய தோலை நான் அணிவிச்சு மறுபடியும் அவனுக்கு அந்த வேதனை உணர்வை வைப்பான்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி தண்டனை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். தண்டனை அனுபவிக்கிற நேரத்தில் தாங்க இல்லாமல் வந்து நரக காவலர் மாலிக்கை பார்த்து நரகவாசிகள் சொல்வார்களாம், உன்னுடைய இறைவனுக்கு சொல்லி எங்களுக்கு வந்து சாவை உண்டாக்கு, எங்களை இப்படி இல்லாமல் ஆக்கிரு அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் வானவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இல்லை நீங்கள் நிரந்தரமாக இங்கே தான் இருப்பீங்க என்று சொல்லி சொல்வதை வந்து அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1000 ரூபாய் பணப்பரிசை வென்று இருக்கிறீங்க. இன்னும் 4 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடைக்கும். ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ், கால் ஆஃப் ஆப்ஷன் மட்டும்தான் உங்களோட கையில் இருக்குது. சரி, உங்களுக்கான 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். யாருடைய காலத்தில் குர்ஆனின் அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது? யாருடைய காலத்தில் குர்ஆனின் அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது? ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சி அலி ரலியல்லாஹு அன்ஹு, டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். கன்ஃபார்மா? குர்ஆனுடைய அத்தியாயங்கள் இப்போ நம்ம குர்ஆன் எடுத்தா இருக்குது, சூரா ஃபாத்தியா 1வது, பக்கரா 2வது, 3வது ஆல இம்ரான், 4வது அன்னிசா, மாயிதா, இப்படி பார்க்குறோம் தானே. இப்படி அத்தியாயங்களை வந்து வரிசைப்படுத்தியது யாருடைய ஆட்சி காலத்தில்? உமர் அலி அவங்களோட காலத்தில் அந்த குர்ஆனை வந்து நூல் பிரதியாக்கில். உமர் அலி அவங்களோட காலத்துலையா? கன்ஃபார்மா? உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி, முஆவியா அலி. உஸ்மான் அலி லோக் செய்யலாமா? கம்மி லோக் தி ஆன்சர் டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சு நமக்கு? லைலத்துல் கத்ர் இரவில் முகமது நபி ஹிரா கோயிலில் இருக்கக்குள்ள ஒரு வெளிச்சமான ஒரு உருவம் வந்துச்சு. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு முகமது நபிக்கு தெரியாது. அவங்க வந்து இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை காட்டினாங்க. இப்போ அவங்க ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. திரும்பியும் அவங்களை கட்டி தழுவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் முகமது நபி சொன்னாங்க, இல்லை நான் உம்மி நபி, எனக்கு ஓத தெரியாதுண்டு. 3வது முறையும் சொல்லி அதே பதில தான் முகமது நபி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் ஓதி காட்டி அவங்கள மனநமிட வச்சாங்க. சரி, குர்ஆன் நமக்கு எப்படி வந்துச்சு சொல்கிறது? அல்லாஹ் எப்படி அனுப்பினான்? ஏட்டு வடிவிலையா இல்லாட்டி ஒளி வடிவத்திலையா, சவுண்டாவா இல்லாட்டி எழுந்தி அனுப்பினானா? ஒளி வடிவத்தில் சவுண்டில் கொண்டு வந்தாங்க. அப்போ பிற்காலத்தில் தான் வந்து என்ன செஞ்சப்பட்டுச்சு? எழுதப்பட்டுச்சு. குர்ஆனுடைய அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது உஸ்மான் அலி அவங்களுடைய காலத்தில்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீ சொன்ன பதில் சரியான பதில். உஸ்மான் அலி அவங்களுடைய காலத்தில் தான்
குர்ஆனுடைய அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஒளி வடிவத்தில் குர்ஆன் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து மனனமிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் எழுந்துறதற்காக ரசூலுல்லாஹ் வந்து வழியை செஞ்சாங்க. சில சஹாபாக்கள் குத்தாபுல் வஹின்னுவாங்க, வஹி எழுதக்கூடிய சில சஹாபாக்களை வந்து எழுந்தக்கூடியவர்களை வந்து கூப்பிட்டு தோள்களில் அதே போல் வந்து நல்ல அகலமான எலும்புகள் இருக்குமே, அந்த எலும்புகள் பட்டைகள் இதில் எல்லாத்துலேயும் வந்து எழுந்த ஆரம்பித்தாங்க. அந்த இந்த நேரத்தில் என்னென்ன வருமோ அப்போ யார் யார் குத்தாபுல் வஹி அந்த நேரத்தில் இருப்பாங்களோ அவங்களுடைய கையால் எழுதப்பட்டுச்சு. 23 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு இக்ரா பிஸ்மி, அப்புறம் அப்படியே ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு சட்டமாக காலத்துக்கு காலம் 23 வருஷமாக மெதுவாக வந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையும் வந்து எழுந்து வைக்கப்படுது. அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம வாசிக்கிறோம் தானே, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன், அதுக்கு அடுத்த வசனம் என்னது, இப்படி வசனம் அடுத்த வசனமாக வரல. ஒன்று வந்திருக்கும் சூரா பக்கராடைய 1வது அத்தியாயம் வந்திக்கும், அதுக்கு பிறகு வல்லுவால சூராட ஒருத்துன்னு வந்திக்கும், மாயுதா ஒருத்துன்னு வந்திக்கும், மிக்ஸாக தான் வரும். அந்த இப்போ நம்ம ஓதுற வரிசையில் வராது. அப்போ ரசூலை இப்படி எழுதி வச்சுக்கொள்வாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் வந்து ரசூலாட்ட வந்து இதுவரைக்கும் அந்த காலம் வரைக்கும் ரசூலாக்கு என்னென்ன குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டிருந்ததோ அதை அப்படியே வரிசைப்படுத்தி ஓதி காட்டுவாங்க. இப்போ நம்ம ஓதுறோம் தானே, சூரா பக்கரா எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லது இப்படி வரக்கூடிய இந்த வரிசை இருக்குது, அத்தியாயத்தில் வரக்கூடிய வரிசைகள், இந்த வரிசையெல்லாம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினார் ரசூலாக்கு. அப்போ அந்த படித்தான் இந்த வசனத்துக்கு போகிற இந்த வசனம் வரணும், இந்த வசனத்துக்கு போகிற இந்த வசனம் வரணுன்றதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக்கு ஓதி காட்டி வரிசை செய்யப்பட்டுச்சு. பிறகு வந்து அபூபக்கர் அவங்களோட காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ குர்ஆன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு துண்டாக தான் இருக்கும். அந்த வஹி எழுந்தினவங்க கிட்ட எங்கெங்கே இருக்குதோ அது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் அலி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அபூபக்கர் அவங்களோட கிட்ட வந்து ஆலோசனை வைக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல எழுந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்புறம் அபூபக்கர் அவங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து அதை ஒத்துக்கொள்ளலை, ஏன்னா ரசூலா செய்யாததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வேறு சில இதுவெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பிறகு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதுறாங்க. குர்ஆனை மனநிமிட்ட சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் மன்னனமான சஹாபாக்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பார்த்து இவர் சொல்கிறது சரியா, இது எழுந்தினது சரியா, இப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதுறாங்க. எழுந்தினத்துக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அத்தியாயமாக இருந்ததுக்கு ஒவ்வொரு சாப்டராக தான் இருக்குது. இதை இப்போ நம்ம குர்ஆன் இருக்குது சூரா பக்கராக்கு போகிறோம், ஆல் இம்ரான், அன்னிசா, இப்படி வந்து என்ன செய்யப்படலை, புக்கா செய்யப்படலை, எல்லாம் சாப்டராக வச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் அவங்க காலத்தில் தெரிஞ்சு, உஸ்மான் அலி அவங்களோட காலத்தில் அப்படி தெரிஞ்சு. உஸ்மான் அலி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உஸ்மான் அலி அவங்களோட காலத்தில் வந்து இதை நம்ம ஒரு புக்கா ஒரு பிரதியாக்கணும், பிரதியாக்கி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அவர் தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் பக்ராக்கு போகிறோம், ஆல் இம்ரான், அன்னிசா, இப்படி இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தை வந்து வரிசைப்படுத்தியது அவர் தான். அவர் சில காரணங்களை வச்சு இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் போல் வரிசைப்படுத்தினார்ன்றதை நமக்கு வரலாறுல பார்க்க முடியும். இப்போ இது வந்து நம்ம இப்படியே தான் ஓதணுமான்னு கேட்டால் இப்படியே ஓத வேண்டிய அவசியம் இல்லை. சூரா பக்கராக போகிற எங்களுக்கு அன்னிசா ஓதையிலும், அன்னிசாவுக்கு போகிற சூரா பக்கராக போகிற வேறொன்று ஓதையிலும். ஏன்னா ரசூலுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலா தொழுவாங்க. தொழுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரா பக்ராக்கு போகிற ரசூலா வந்து ஆல் இம்ரான் ஓதாமல் அன்னிசா ஓதுவாங்க, அன்னிசாவுக்கு போகிறது தான் ஆல் இம்ரான் ஓதுவாங்க. இப்போ நமக்கு இது என்னென்னு சொன்னால் பக்ராக்கு போகிறோம் ஆல் இம்ரானுக்கு போகிற அன்னிசா, இப்படின்ற வரலாறு நமக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது. அப்போ இப்போ வரிசைப்படுத்தியது வந்து உஸ்மான் அலி அவங்களோட காலத்தில் தான். சரி, 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இன்னும் ஒரு லைஃப் ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாயும், இன்னும் 8 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15000 ரூபாயும், 13 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 50000 ரூபாயும் உங்களோட கையில் கிடைக்கும். சரி, உங்களுக்கான 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி கிரேட் எத்தனை படிக்கிறீங்க? கிரேட் 10 படிக்கிறீங்க. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? சரி, ரமலான் மாதத்தில் இருக்கிறீங்க. ரமலான் மாதத்தில் அதிகமாக என்ன செய்கிறீங்க? அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக இஸ்லாமிய பொது அறிவுகளை படித்தேன். அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு படிக்கிறது. சரி, தெரிஞ்சுக்கொள்ளுது. படித்து என்ன ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குது உங்களுக்கு? படித்து ஒரு பெண் வியோஜியாக ஆகணும். வியோஜி ஆக வேண்டும். ஏன் அந்த ஆசை? ஏன்னா பெண்கள் வந்து வியோஜி ஆவரை வந்து குறவு, அதுவும் முஸ்லீம் பெண்களாக அப்படி ஆகணும் ஆசை. சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்தை லட்சியத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். குர்ஆனை எந்த இரவில் அருளியதாக இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான்? ஏ லைலத்துல் முபாரகத், பி லைலத்துல் ரையான், சி லைலில் அஷர், டி மேல் குறிப்பிட்ட 3ம் தவறானது. டி மேல் குறிப்பிட்ட 3ம் தவறானது. கன்ஃபார்மா? லைலத்துல் கதிரில் தான் இறக்கினேன். இதில் லைலத்துல் கதிர் இல்லை. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி. ஒரு லைஃப் ஆப்ஷனும் கையில் இருக்குது.
லைலத்துல் கதிர் இல்லை லைலத்துல் கதிரில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குங்க. குர்ஆனில் அதை மட்டும் தான் அல்லாஹ் சொல்கிறானா? தேவைப்பட்டால் உங்களுக்கு லைஃப்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கையில் அப்படியே இருக்குது. லைலின் அஷ்ருரா லைலில் அஷர் கன்ஃபார்ம்டாக லாக் செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு கால் ஃப்ரெண்டுக்கு போகலாம். கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவோமா? கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவோம். யாருக்கு கால் பண்ணுறீங்க? இந்த மௌலிமாக்கு கால் பண்ணுறீங்க. கம்பீர் ஆயிஷா கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மௌலிம் கால் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வின்னர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். ஷார்ட் நியூஸ்லேருந்து வின்னர் நிகழ்ச்சியிலேருந்து. இந்த உங்களுடைய மாணவி ஆயிஷா இந்த போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓ, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். கேள்வியை வாசிக்கிறேன். குர்ஆனை எந்த இரவில் அருளியதாக இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான்? லைலத்துல் முபாரக்கத், லைலத்துல் ரையான், லைலின் அஷர், மேல் குறிப்பிட்ட மூன்றும் தவறானது. லைலத்துல் முபாரக்கத் ஏ லைலத்துல் முபாரக்கத். கம்மில் ஆஃப் தி ஆன்சர் ஏ லைலத்துல் முபாரக் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதில் சொன்னேன் சரியாக இருக்கும். கன்ஃபார்ம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். மூணாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 3000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. குர்ஆனை எந்த இரவில் அல்லாஹ் அருளியதாக இன்று திருமறையில் சொல்கிற நேரத்தில் லைலத்துல் முபாரக்னு சொல்கிறான். இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் முபாரக். நான் வந்து இது குர்ஆனை வந்து பரக்கத்தான இரவில் அருளினோம்னு சொல்கிறான். அந்த பரக்கத்தான இரவுன்றது எந்த மாதத்தில்? ஷஹர் ரமலான் லஜி உன்சில ஃபீல் குர்ஆன். ரமலான் மாதத்தில் நான் இந்த குர்ஆன் அருளினு சொல்கிறேன். அப்போ ரமலான் மாதத்தில் இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிருடைய இரவில் அல்லாஹ் அருளியதாகவும் சொல்கிறான். பாக்கியம் நிறைஞ்ச இரவு. அதே போல் இன்னொரு இடத்துல சொல்கிற நேரத்தில் இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் முபாரக், அந்த இரவு வந்து பரக்கத்தான இரவுன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரக்கத்தான இரவு வந்து கடைசி 10 ரசூலா தேட சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாள்னு சொல்லி ரசூலா சொல்லலை. அந்த இரவு தான் லைலத்துல் கதிர்னு நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த இரவில் மட்டும் நன்மை செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அந்த நாள் மட்டுமே நன்மைகளை செஞ்சு கொண்டு இருப்போம். அப்போ இப்போ ரசூலா என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை விட்டுறாங்க. கடைசி 10 தேடிக்கோங்க, ஒற்றைப்படையில் இரவில் தேடிக்கோங்க, கடைசி 10 தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 30 நாள்லேயும் நாங்கள் அதிகமாக நன்மை செய்யணும். கடைசி 10 வந்து அதிகமாகவே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜிக்ர்களில், தொழுகைகளில், இரவு தொழுகைகளில் இதில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயம் கடைசி 10 இந்த பாக்கியத்தை வந்து இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து ரீசன் என்னது? 27 தான் லைலத்துல் கதிர்ன்னு சொல்லி ஒரு நாளை வந்து குறிப்பிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒரு செயலுக்காக அந்த ஒரு நாளை மட்டும் நன்மைகளை செய்கிறதுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ 27 தான்னு சொல்லி நம்ம மண்டையில் பட்டதுனால மற்ற நாள்களை நாங்கள் மறந்துடுறோம். 27க்கு போகிறோம், 29 நாங்கள் கணக்கெடுக்கிறதும் இல்லை, 28 கணக்கெடுக்கிறதும் இல்லை. 27க்கு போகிறோம், 28, 29 மக்கள் பள்ளியில் பார்க்குறதுக்கும் ஈக்காது. அப்போ அந்த 27ன்ற ஒரு நாளை குறிப்பிட்டதுனால ஒரு பக்கத்தில் மற்ற எப்போ 21 வரலாம், 23 வரலாம், 25 வரலாம், 27 வரலாம், 29 வரலாம். அப்போ சும்மா சரி எல்லாம் 21, 23 தந்தேன்னு சொன்னால் நாங்கள் 27 எதிர்பார்த்து கடைசிக்கு லைலத்துல் கதிரை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் அடைந்திருக்கின்றோம். அதே போல் கடைசி 10 தான் நம்முடைய சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிகம் நன்மை செய்ய வேண்டிய நாளில் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் பெருநாளைக்கு தயாராகிறதுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நைட் முழுக்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதம் வந்து அடுத்த வருஷம் தான் மரத்துக்கு கிடைக்கும். அந்த அடுத்த வருஷம் கிடைக்கின்ற நேரத்தில் எத்தனை பேர் நம்ம உயிரோடு இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கிடைச்ச நாளில் எந்த மாதம் நமக்கு கிடைச்சிருக்குதோ இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய எவ்வளோ பாவங்களை செஞ்சுருப்போம், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய பல கட்டளைகளை மீறி இருப்போம். அது எல்லாத்தையும் பரிகாரமாக அதிக நன்மைகளை செஞ்சு அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதிகமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து நன்மைகளை செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. 2 லைஃப் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாயும், 7 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15000 ரூபாயும், இன்னும் 12 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 50000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். சரி, உங்களுக்கான 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். எந்த நபித்தோழருக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? எந்த நபித்தோழருக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ஏ சாது பின் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், சி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், டி சஹல் பின் சஅத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
சஹல் பின் சாத்ர் அலி. டி சஹல் பின் சாத்ர் அலி. கன்ஃபார்மா? லாக் செய்யலாம். 4வது கேள்வி கன்ஃபார்ம். Can we lock the answer D சஹல் பின் சாத்ர் ரலியல்லாஹு அன்ஹு? ஒரு நபித்தோழருக்கு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டில்லை. அப்போ எப்படி சஹல் பின் சாத்ர் அலின்னு சொன்னீங்க? சும்மா நினச்சி சொன்னீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் சீரடை விலக்கி பிறகு. உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ் சிசிடிவி டெக்னாலஜி. இலக்கம் 116 கீழ் 19, முதலாம் குறுக்கு தெரு, கொழும்பு 11, 0777 173768 அல்லது 075 9999 292. வெல்கம் பேக் டு தி ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் மாத்தளையை சேர்ந்த ஆயிஷா அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 4வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எந்த நபித்தோழருக்கு சொர்க்கத்தில் சிறந்த கைக்குட்டைகள் கிடைக்கும் என்று சொன்னாங்க என்றதற்கு சஹல் பின் சாத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி லாக் செஞ்சிருக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. ரசூலோடைய காலத்தில் பட்டாடை கொண்டு வருது, வேலைப்பாடுடன் வரக்கூடிய பட்டாடை. மக்கள் பார்த்ததை வியக்கிறாங்க. பட்டுடைய சட்டம் என்ன? பட்டாடை ஆண்களுக்கு ஹராம். எப்படி தங்கம் ஆண்களுக்கு ஹராமோ பட்டு ஹராம். எதற்கு ஹராமாக்கினான்றது சிலதுவல் வந்து சொல்லாமலே ஹராமாக்கியிருப்பான். அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டும். சிலதுவல் நம்ம இப்போ தேடி பார்க்குற நேரத்திலே இதுக்கும் சான்ஸ் இருக்கும்ன்றதையும் சில விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம். தங்கம் போன்ற லோகங்கள் வந்து உடம்புல வந்து சூட்டை வந்து குறைத்திரும். அப்போ அது பெண்களுக்கு ஓகே. ஆண்களுக்கு வந்து உடம்புல சூடு கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் அந்த ஆன்மத்தன்மை இருக்கும். அப்போ அந்த ஆன்மத்தன்மை வந்து குறைக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த தங்கம்ன்ற லோகத்துக்கு இருக்குதுன்றதை வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் அணிஞ்ச ஆம்பளை போகிற நேரத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். பெண்களை போல இல்லை, ஆண்கள் வந்து 4 இடத்துக்கு போகிறவங்க, இரவு நேரத்தில் போகிறவங்க, வேலை செய்கிறவங்க. அப்போ அந்த தங்கம் வந்து போட்டுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த தங்கத்தை காப்பாற்றணுன்றது தான் மண்டையில் இருக்குமே தவிர அவன் அந்த கொஞ்சம் பயந்து கொண்டே இருப்பான். பயந்த சுபாவம் இருக்கும். ஆம்பளைன்னு சொன்னால் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கக்கூடாது. அப்போ இது மாதிரி சில விஷயங்களை நமக்கு இப்போ பார்க்கலாம். அப்போ இதுக்காகவும் எல்லாம் ஆறாமாக்கிக்கலாம் தெரியா. எல்லாம் வந்து நான் காரணம் சொல்லலாம். அதே போல் பட்டயம் வந்து எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் ஆண்களுக்கு வந்து தடை செய்திருக்கின்றான் இந்த உலகத்தில் உடுக்கிறத. ஆனால் ரசூலா சொல்கிறாங்க வந்து இந்த 2 பேரில் காட்டி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து உடுக்கலாம், இந்த சிறிதளவு இருந்தால் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், பரவாயில்ல உடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. வந்து பட்டு கொண்டு வரப்படுது, எல்லாம் வந்து வியக்கிறாங்க, அவ்வளோ பசந்தாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த காலத்தை யோசிக்கக்கூடாது. அந்த காலத்தில் வந்து கம்பளி ஆடைகள் தான் இருந்துச்சு, அந்த ஒரு புடவை தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பட்டுகள் காண போல் அது ஒரு வியப்பாக இருக்கும், அடைய எவ்வளோ பசந்தாக இருக்குது. அப்போ ரசூலா சொல்கிறாங்க வந்து சஹல் பின் முஆதுக்கு வந்து ஒரு கைக்குட்டை அல்லாஹ் வந்து சிறந்த, இதை விட சிறந்த கைக்குட்டை ஒன்று வந்து அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சிறந்த கைக்குட்டை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயணம் கூறினார்கள் என்ற செய்தி நமக்கு வரலாறுகளில் ஹதீஸ் கிதாப்களில் பார்க்க முடிகின்றது. சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. 4 கேள்விகள் மட்டும் வந்தீங்க. 4வது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இந்த போட்டியில் கலந்து கொண்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய புது விஷயம் தெரிஞ்சுக்கொண்டேன். இந்த 4வது கேள்வி எனக்கு இப்படி ஒன்று தெரிஞ்சுக்கல, அதில் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொண்டேன். வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியில் தைரியமாக வந்து கலந்து கொண்டீங்க. பல விடயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மார்க்க விஷயங்களை வந்து மக்களுக்கு எத்தி வச்சிங்க. உங்களால் பல பேர் பிரயோஜனங்களை அடைந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க்கரை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது தி வினர் சீசன் 4.